Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to discuss the continuation of the last class. So நம்ம last classல என்ன பார்த்தோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஓடதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு 10 என்ட்ரிஸ் அதில் நம்ம பார்த்தோம். அந்த 10 என்ட்ரிஸில் ஒரே ஒரு விஷயம், அதாவது பேட் டெப்ஸோடது மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அந்த கிளாஸோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேட் டெப்ஸோட அமௌண்ட்டை எப்படியெல்லாம் நம்ம P&L அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்லேயும் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பேட் டெப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட்டை வந்து சர்டன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு திருப்பி கிளைம் பண்ண முடியாது, அதாவது ரெக்கவர் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அந்த அமௌண்ட்டு தான் என்னன்னு சொல்லுவாங்க, பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட்டில் வந்து ஒரு 10% வந்து அவங்களால ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா பேட் டெப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பேட் டெப்ஸோட அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, இப்போ சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட்டில் இருந்து அந்த பேட் டெப்ஸோட அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷனில் இஷ்யூ பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த பேட் டெப்ஸுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ், அதாவது பேட் டெப்ஸ் போக இது போக இனியும் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷனுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், 10% ஏற்கனவே அவங்க பேட் டெப்ஸை அவங்க கொடுத்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸு பேலன்ஸ் அமௌண்ட்டில் 2% நம்ம கால்குலேட் பண்ணோம். திருப்பி சொல்கிறேன் கவனி, சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட்டில் ரெக்கவர் பண்ண முடியாமல் ஒரு அமௌண்ட்டை ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட் டெப்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு அது கிடைக்க போகிறதே இல்லை. அப்போ சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட் என்ன, இப்போது சன்ட்ரி டெப்டார்ஸில் இருந்து பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணி நம்ம பேலன்ஸை எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ பேட் அண்ட் டவுட்னாலே என்ன அர்த்தம், அந்த அமௌண்ட்டு நம்மளால் திருப்பி கிளியர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ லாஸ் ஃபார் த பிஸ்னஸ். அகெயின் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 20,000 ருபீஸ் இருக்குது சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட். ஸோ 1000 ருபீஸ் பேட் டெப்ஸாக அதில் கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸை மைனஸ் பண்ணால் அப்படின்னா சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட் என்ன, இப்போது 19,000. இந்த 19,000 ருபீஸில் திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அவங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இந்த 19,000ல் அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணி எடுப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு அப்புறமா டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ், ஒரு சில ஆர்கனைசேஷனே அந்த டெப்டார்ஸோட அமௌண்ட்டுக்கு ஒரு சர்டன் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி வந்த ஆன்சரில் இந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. எக்ஸசைஸ் சம்மில் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 4th சம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, the trial balance on March 31st 2016 shows the following. ஸோ கொஸ்டின் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க, ட்ரையல் பேலன்ஸில் சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட் என்ன, பேட் டெப்ஸோட அமௌண்ட் என்னன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ லிசன் பண்ணு, சன்ட்ரி டெப்டார்ஸ் 30,000, பேட் டெப்ஸ் 1,200. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் இது தான் கொடுத்துருக்காங்க. It is found that 3% of sundry debtors is doubtful of recovery. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 3% வந்து டவுட்டு தான் திருப்பி நமக்கு ரெக்கவர் ஆகி வரதுக்கு. ஸோ you are going to show this in the journal entry. ஸோ இதை எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் பாஸ் அவுட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்லையும் காட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ look at the board. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிற, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க உனக்கு, 30,000 ருபீஸ். இந்த 30,000ல் உனக்கு பேட் டெப்ஸோட அமௌண்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதர் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்க அடிஷ்னல் பேட் டெப்ஸ் இருந்தால் தான் மைனஸ் பண்ணி எடுக்கணும். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி, நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்க சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட்டில் ட்ரையல் பேலன்ஸில் இருக்க பேட் டெப்ஸை எடுக்கக்கூடாது. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஏற்கனவே சொன்னேன், ஏன்னா அந்த பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணி தான் டெப்டார்ஸோட அமௌண்ட்டை எடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நீ இப்போ ப்ரொவிஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த டேரெக்டாக இருக்க சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட்டில் 3% கால்குலேட் பண்ணு. ஸோ கால்குலேட் பண்ண என்ன வரும், 900 ருபீஸ். ஸோ ஜீரோஸை கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 900 வரும். ஸோ இதுக்கான அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன, ஸோ எப்பயும் போல் என்ன பண்ணு, ஜேர்னல் என்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கோ, டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ டேட்டோட காலத்தில் என்ன வரும், 31/3/2016.
ஸோ இதை எதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். ஸோ அப்போ என்ட்ரி என்ன வரப்போகுது நமக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ அமௌண்ட் என்ன நமக்கு? 900 rupees. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜோர்னல் என்ட்ரி உனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடும்போது லெட்ஜர் பேசிஸ் தான். ஸோ நீ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா இங்கே போடுவேன் இதை டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இப்போ இங்கே வரணும் டெபிட் சைடு. ஸோ டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 900. சிம்பிளான விஷயந்தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வேல்யூவை கால்குலேட் பண்ணு, அட்ஜஸ்டிங் என்ட்ரியை போடு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அதை எப்படி காட்ட போகிறோம்? ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2016. ஸோ லாபிலிட்டிஸ் அசட்ஸ். ஸோ சன்ட்ரி டெப்டாஸோட வேல்யூ நமக்கு எங்கே வரப்போகுது? அசட் சைடில். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் 30,000 லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ அமௌண்ட் என்ன? 900 rupees. ஸோ மைனஸ் பண்ண 30,000ல் 900 மைனஸ் பண்ணனா 29,100. சிம்பிளாக சொல்கிறேன் இதுக்கு அர்த்தத்தை. 30,000 rupees நம்மளோட டெப்டாஸோட அமௌண்ட்டு. இதில் வந்து 3% வந்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்களால திருப்பி தர முடியாது, நமக்கு வரது டவுட்டு தான் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுற? 30,000ல் 3% கால்குலேட் பண்ணால் 900. ஸோ இப்போ டெப்டாஸோட அமௌண்ட் என்ன? நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு 29,100. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணி அமௌண்ட் எடு. அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன போடுவேன்? P&L அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடும்போது எப்பயும் போல் லெட்ஜருக்கு போடுறப்ப என்ன பண்ணுவேன்? க்ளோஸ் பண்ணிவிட்டு டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது எப்படி வரப்போகுது? சன்ட்ரி டெப்டாஸோட அமௌண்ட்டில் இது மைனஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிசன் பண்ண. The trial balance of a trader on 31st December 2016 shows a sundry debtors of rupees 50,000. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிறது வெறும் சன்ட்ரி டெப்டாஸோட அமௌண்ட் மட்டும்தான் 50,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிற கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன் கவனி. ரைட் ஆஃப் த 1000 ஆஸ் அ பேட் டெப்ட்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிஷ்னலாக பேட் டெப்ட்ஸோட வேல்யூ 1000 rupees. அப்போது 50,000 வர வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? 50,000ல் இருந்து 1000 rupees மைனஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த பேட் டெப்ட்ஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறமா டவுட்ஃபுல்லாக அதுக்கான டெப்ட்ஸு வந்து 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? பேட் டெப்ட்ஸில் இருந்து மைனஸ் பண்ணி வந்த அமௌண்ட்டில் 5% கால்குலேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அது போக அந்த ஆர்கனைசேஷனில் டிஸ்கவுண்ட்டாகவும் 2% அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆகும்? மொத்தமாக இருக்கிற அமௌண்ட்டில் அகெயின் நீ என்ன பண்ண போகிற? ஒரு 2% ரெடியூஸ் பண்ணி காட்ட போகிற. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணி, எப்பயுமே P&L அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நீ பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டை போட்டுட்டு நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்ட அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? இப்போ போர்டை பாரு. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுடு. ஃபஸ்ட்டு உன்னோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் என்ன பண்ணு? ஜஸ்ட் லீவ் அ ஸ்பேஸ் ஃபார் திஸ் ஃபார் புட்டிங் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாத? இதை போடாத. ஸ்பேஸை விட்டுட்டு பேலன்ஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு கோட் பண்ணு. ஓகே? பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2016. ஏன்னா இதை நீ கோட் பண்ணிட்ட அப்படின்னா இதை கோட் பண்ணுறது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவ? எப்பயுமே நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் என்ன? சன்ட்ரி டெப்டாஸோடதில் 50,000. அதில் பேட் டெப்ட்ஸ் நமக்கு வரவே வராது அப்படின்னு இருந்தது எவ்வளோ? 1000 rupees. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் என்ன? இப்போ பேலன்ஸு 49,000. இந்த 49,000ல் மறுபடியும் பேட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டவுட் இது வரவே வராது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு 5% சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீ எதில் கால்குலேட் பண்ணுவேன்? 49,000ல் 5% கால்குலேட் பண்ணு. ஸோ 2,450. ஸோ 49ல் இருந்து இதை ரெடியூஸ் பண்ணால் இப்போ உனக்கு வர வேண்டிய அமௌண்ட் என்ன? 46,550. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஆர்கனைசேஷனே வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எதில் கால்குலேட் பண்ணுவேன்? எப்பயுமே கவனி, இதிலே தான் எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வராதுன்னு தெரிஞ்சு 2 அமௌண்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீ லாஸ்ட்டாக வந்து இந்த 46,550ல் 2% கால்குலேட் பண்ணு. ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 931. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணால் இப்போ சன்ட்ரி டெப்டாஸோட அமௌண்ட் என்ன? 45,690.
ஸோ பேலன்ஸ் ஷீட் முடிச்சதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நீ ஸ்பேஸ் விட்டுருப்ப தெரியுமா, இப்போ இதை ஃபில் பண்ணலாம். ஸோ 2 பேட் டெப்ஸ் போட்டு என்ன போடுவேன், 1000 rupees. ஓகே, 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் போட்டு என்ன போடுவேன், 2450. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ்ன்னு போட்டு என்ன போடுவேன், 931. ஈஸியான ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சிம்பிளாக ஷார்ட் ஃபார்மில் இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேங்க அவனி, நமக்கு கடன் வர வேண்டியது, நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 50,000. அதில் பேட் டெப்ஸ் நம்மளால் கட்ட முடியாதுன்னு பட்சத்துக்கு 1000 rupees இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணால் இன்னும் எவ்வளோ வரும், 49,000. இந்த 49,000யும் எனக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ 5% ரெடியூஸ் பண்ணனா 2450. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணி வந்த ஆன்சரில் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு இதில் டிஸ்கவுண்ட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 46,550ல் 2% கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணி, புரிஞ்சுதா. சண்டே டெப்டாஸோட அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு அமௌண்ட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நீ கோட் பண்ணு. பேட் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உனக்கு இது புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இந்த மூணுத்துலேயுமே வந்து இந்த பேட் டெப்ஸை எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 6th sum கவனி. The following are the extracts from the trial balance. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் உனக்கு 2 என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து sundry debtors, next is the bad debts. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக அவங்க கொடுத்துருக்கிறது படி ரைட் ஆஃப் த ஃபர்தர் பேட் டெப்ஸ் இஸ் 3,000. ஸோ பேட் டெப்ஸ் வந்து இங்கே அடிஷ்னலாகவும் இருக்குது. ஏற்கனவே ட்ரையல் பேலன்ஸில் ஒரு பேட் டெப்ஸ் இருக்குது, அது போக இன்னொரு பேட் டெப்ஸும் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு 10% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 விஷயம் தான் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலாக பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு பாஸ் த நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் and show how these items will appear in the profit and loss account and balance sheet அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிற, அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் கேட்டிருக்கிறதுனால you are going to prepare the adjusting entries. ஸோ பேட் டெப்ஸ்க்கு நான் என்ன லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன், சண்டே டெப்டாஸில் தான் நம்ம அந்த பேட் டெப்ஸை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன எழுதுவேன், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சண்டே டெப்டாஸ் அக்கௌண்ட். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி, bad debts account debit to sundry debtors account. So bad debts ஓட அமௌண்ட் என்ன, 3,000 rupees. So next கவனி, profit and loss account debit to provision for bad and doubtful debts. லிசன் பண்ணி இந்த என்ட்ரியை நீ எழுதி வச்சுக்கோ. சரியா, எதனால சொல்கிறேன்னா இந்த பேட் டெப்ஸோட வேல்யூவில் நீ மைனஸ் பண்ணி ஆன்சர் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த நம்பரை உன்னால் கோட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீ என்ன பண்ணு, ஜேர்னல் என்ட்ரியை எழுதி மட்டும் வச்சுக்கோ. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் நான், பேட் டெப்ஸோட ஸ்பேஸை விட்டுடு. சரியா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட இதில் பேட் டெப்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட என்னென்னு சொன்னேன், ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அசட்ஸோட வேல்யூவில் சண்டே டெப்டாஸோட வேல்யூ காட்ட போகிறேன். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கு, சண்டே டெப்டாஸோட வேல்யூ 30,000. ஸோ பேட் டெப்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் பேட் டெப்ஸ் நமக்கு 3,000 rupees. ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது, ஓகே இப்போ என்ன பண்ணுறோம், 30,000லேருந்து 3,000 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது, 27,000. ஸோ இந்த 27,000ல் நம்ம 10% கால்குலேட் பண்ணுறோம். ஜஸ்ட் கெட் த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ அமௌண்ட் என்ன வருது, 2,700. ஸோ 27,000லேருந்து 2,700 மைனஸ் பண்ண அப்படின்னா 24,300 rupees. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கான அமௌண்ட்டை நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ 2,700 rupees எங்கே எழுத போகிற, அட்ஜஸ்டிங் என்ட்ரியில் நீ டினோட் பண்ண. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து 2,700. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், நீ ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணு. ஓகேவா. ஸோ டெபிட் சைடில் என்ன பண்ணு, 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் கால்குலேட் பண்ணது என்னது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ அந்த அமௌண்ட் என்ன, 2,700. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிற, ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெப்ஸோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பி சொல்கிறேன் கவனி, ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெப்ஸோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5,000. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 7,700. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன், அடிஷ்னலாக பேட் டெப்ஸ், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற பேட் டெப்ஸோட அமௌண்ட் என்ன, 3,000 rupees. ஸோ இந்த 7,700 + 3,000 ஆட் பண்ண அப்படின்னா 10,700 rupees.
ஸோ இப்படி தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் கவனி, P&Lோட அக்கௌண்ட்டில் தப்பு பண்ணுறது எதில் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ஸோட அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிற பேட் டெப்ஸோட அமௌண்ட்டை வந்து எடுக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த பேட் டெப்ஸ் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அந்த அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த பேட் டெப்ஸ் நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிற, 2 ப்ரொவிஷன் ஃபார் பேலண்ட் அவுட்ஃபீல்டர்ஸ் 2700 எழுதிக்கோ. இது என்னது, ட்ரையல் பேலன்ஸில் இருக்க பேட் டெப்ஸோட அமௌண்ட்டை 5000 ஆட் பண்ணிக்கோ. ஸோ ஆட் பண்ணனா என்ன வரும், 7700. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிற, ஆட் பண்ண போகிறது அடிஷ்னலாக பேட் டெப்ஸோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்கிற அமௌண்ட்டை ஆட் பண்ணால் 10700. இதுதான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு சம்மு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சண்டே டெப்டாஸோட அமௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்க பேட் டெப்ஸ் ரெடியூஸ் பண்ணி வந்த ஆன்சரில் தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவிஷன் ஃபார் பேலண்ட் அவுட்ஃபீல்ட் டெப்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா அட்ஜஸ்டிங் என்ட்ரியில் அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் கொண்டு வா. திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், எதுக்காக நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, இந்த P&L உனக்கு டேலி ஆகாமல் நிற்கும் சில சமயத்தில். அது எதனாலனா, இந்த பேட் டெப்ஸோட அமௌண்ட்டை எடுக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ அதனால் திருப்பி சொல்கிறேன், ட்ரையல் பேலன்ஸோட வேல்யூவில் இருக்கிற பேட் டெப்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் நம்ம கட்டாயம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேலண்ட் அவுட்ஃபீல்ட் டெப்ஸோட ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெப்ஸை ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷனில் இருக்க பேட் டெப்ஸையும் ஆட் பண்ணு. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.